இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பிரியாணி செய்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மஷ்ரூமில் நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருந்தது டேஸ்ட்டு. மஷ்ரூமில் வந்து உப்பு, காரம் எல்லாமே எல்லா மசாலாவும் நல்லா ஊறி இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது மஷ்ரூமு. நல்லாவும் வந்திருந்தது பிரியாணி. நல்லா உதிரியாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது பிரியாணி. அது கூடவே இன்னொன்றும் செஞ்சுருந்தேன். பன்னீர் கடாய் மசாலா ஸ்டைலில் வந்து பன்னீருக்கு பதில் டோஃபு போட்டு செஞ்சுருந்தேன். ஒரு பல்லு இஞ்சி, 4 பூண்டு, அது கூடவே வந்து முந்திரி பருப்பு ஒரு 4 போட்டிருந்தேன். 1/2 தக்காளி, அது ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டேன் தனியாக. நெக்ஸ்ட்டு வந்து டோஃபுவும் கேப்சிகம் அண்ட் ஆனியனையும் வறுத்து வச்சுக்கணும். அதே பேனை நல்லா கழுவிட்டு திரும்ப ஒரு 1/2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு பட்டை, கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு தாளிச்சிட்டு, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த முந்திரி போட்டிருந்தோம்ல, அது கொஞ்சம் அந்த எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த டோஃபு, கேப்சிகம், ஆனியனும் போட்டு இறக்கிட வேண்டியது தான்.